Welcome back to Crickles. Today, important game LSG vs RCB match preview பார்க்க போறோம். That is game plan. Let's start with toss and pitch analysis. அது போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Let's start discussing about toss. என்ன மாதிரி விக்கெட் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னா எல்எஸ்ஜிக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா கொடுத்தா பெட்டரா இருக்கும். மேபி அவங்களோட பேட்ஸ்மேன் அந்த இடத்துல திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் சீம் விக்கெட்டோ இல்லை கிரீன் ஆர் பேட்டிங் விக்கெட்டாக கொடுத்தா கன்ஃபார்ம் தே வில் வின் ஈஸிலின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் டாஸ் ஜெயிச்சா மேபி பவுலிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லெட்ஸ் தே டிசைட் அக்கார்டிங் டு த விக்கெட். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்சிபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் டு கேரி த மொமெண்டம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மொமெண்டம் எடுத்து பிளே ஆஃப் டாப் 2 சீல் பண்ணதான் பார்ப்பாங்க. லெட் ஸ்டார்ட் வித் ஆர்சிபியோட 11. விராட் கோலி, பில் சால்ட் இன்ஜுரி, ஸோ அவங்க இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இங்கிலாந்து கூப்பிட்டுருக்காங்க இசிபி, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. அண்ட் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. மேபி அவர் இந்த சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் மாதிரி தான் இருக்குது. பெத்தல் குட் ஆப்ஷன், இன்னும் ஃபார்ம் காமிக்கல, பட் டேலண்ட், ஹை டேலண்ட் பிளேயர் வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் விராட் கோலி அவர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து படிக்கல். டாப் 3 பேட்ஸ்மேன் சூப்பராக ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அதில் 2 பேட்ஸ்மேன் படிக்கல், விராட் பெர்ஃபார்மிங் வெல். பெத்தல் கம் டு த பார்ட்டினா தே வில் அன்ஸ்டாப்பபிள்னு சொல்லணும். பட்டிதார் ஹி ஷோயிங் வெரி குட் இன்டென்ட் இன் த மிடில் ஆல்சோ. அவர் மிடில் ஆர்டராக இருந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் சிக்ஸர்ஸில் இருக்கிறது குட் ஃபார் ஆர்சிபி ஆல்சோ. பெர்ஃபார்மிங் கீ சிச்சுவேஷன், கீ மூமெண்ட்ல பண்ணக்கூடிய தருணத்தில் இருக்காரு. இந்த மேட்ச் பண்ணார்னா பெட்டரா இருக்கும், இங்க மொமெண்டம் எடுத்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா, அவர் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகணும். அப்பதான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி டீமை ஜெயிக்க வைப்பேன், நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் பாட்காஸ்ட்ல. பட் அதை எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அதுக்கு தகுந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. லெட்ஸ் சி. இவருக்கு ஃபார்முக்கு வர்றது ரொம்ப முக்கியம் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா ஃபினிஷிங் டேவிட், ஜித்தேஷ் அண்ட் செப்பர்ட் தான் நம்பி தான் இருக்காங்க. அதனால டிம் டேவிட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்பிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் ஏதாச்சும் குரூஷியலா ரன்ஸ் கொடுக்கணும் ஆர்சிபிக்கு. அதர்வைஸ் தே வில் பி நாட் குட் இன் ஃபினிஷிங் சொல்லணும். அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, இஃப் விக்கெட் ரொம்ப ஏர்லியரா விழுந்துச்சுன்னா 3 விக்கெட்ஸ் அண்டர் 4 விக்கெட்ஸ் அண்டர் 10 ஓவர்ஸ்னா ஏர்லியரா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள இறக்கி விடுறாங்க. அதர்வைஸ் அவர் வந்தா எல்லாரும் அவுட் ஆனதுக்கப்புறம் குரூஷியலா ஒரு 10, 20, 15 ரன்ஸ் ஆஃப் 7-8 பால்ஸ் அடிக்க முடியும், அதை காமிப்பாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பவுலிங் அங்கதான் சூப்பரா தெரியுறாங்க. போன மேட்ச் 160 அடிச்சாங்க, பட் கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்க. ஐ மீன் மேபி ஆர்சிபி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க. ஆர்சிபி போன மேட்ச் உஷாரா மெதுவா மிடில் ஓவர்ல ஆடி ஒரு 180 போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க ஜிபியோட. பட் ஓகே, அது லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. பட் இந்த மேட்ச் எல்எஸ்ஜியோட தான். ஒரு நல்ல ஸ்கோர் போட்டு ஒரு நல்ல ரன் ரேட் ஆல்ரெடி இருக்கு. ஒன்னும் கொஞ்சம் ஏத்த பார்த்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஹேசல்வுட், புவி, இன்ஃபார்ம் புவி நிகில் இருந்துச்சு போன மேட்ச் கடைசியா. அது கன்ஃபார்ம் 1 வீக் லாங் பிரேக் கன்ஃபார்ம் ரெடி ஆயிருக்கும். ஹேசல்வுட் போன மேட்ச் கொஞ்சம் கேவலமாக போட்டாரு. இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்க அதிக வாய்ப்பு, ஸ்லோவாக இருக்கு விக்கெட், பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அந்த விக்கெட்ல. நெக்ஸ்ட் செப்பர்டுக்கு ஓவர் போன மேட்ச் கிடைச்சிச்சு. இம்பாக்ட் வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ணனால ராசிக் தார் உள்ள வர முடியல. ஹி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் குட். இந்த ஸ்லோ விக்கெட்ல ஸ்லோவாக கொடுத்தாங்கன்னா மேபி ஒரு 2 ஓவர்ஸ் போட்டு தரலாம். குர்னால் பாண்டியா, சுயாஸ் சர்மா, தே ஆர் ப்ரொவைடிங் சம் குரூஷியல் மிடில் ஓவர்ஸ்னு சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணினாலும் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா டாப் ஆர்டர்லயே டாப் பவர் பிளேலயே முடிச்சு விட்டுறாங்க. அப்போ கிடைக்கிறப்பெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது. நான் எல்லாரும் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் 40, 45, 50 கொடுக்கும்போது நீங்க 30, 35 கொடுக்கும்போது இட்ஸ் குட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட ஓவரால் பவுலிங் அட்டாக்னால இந்த டோர்னமெண்ட்ல பெட்டர் டீமா தெரிஞ்சிருக்காங்க. மித்த டீம் கிட்ட எல்லாம் பவுலிங் இல்லாதனாலதான் கீழே இருக்காங்க. இருந்தும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இவங்க கிட்ட இருக்கு, எக்ஸிக்யூட் கரெக்டா பண்ணாங்க. போன மேட்ச் ஹேசல்வுட் நல்ல பிளேயர், நமக்கு தெரியும் நேம் லெவல்ல. ஓவராலா ஆர்சிபி ஹேஸ் குட் பிளேயிங் 11 தான் சொல்லணும், குட் ஸ்குவாட்னு சொல்லணும். நெக்ஸ்ட் எல்எஸ்ஜி. 6-7 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. தே ஹாவ் டு லுக் இன் டு இட். இந்த சீசன் இல்லைனாலும் ஏதாச்சும் காம்பினேஷன் ரைட்டா ஒரு 2-3 ஜெயிச்சு வச்சுக்கணும். அடுத்த சீசனுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன் ஆடலான்னு. அது செட் ஆகலைன்னா யார் ஆப்ஷன்ல எடுக்கணும், அதெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. வேற வழியே இல்லை.
ரிஷப் பண்ட் கொஞ்சம் கேப்டன்சி போரா இருக்கு, பேட்டிங் அதை விட போரா இருக்கு. பூரன் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, பட் மும்பை வான்கடை விக்கெட் நம்ம அதை வச்சாலாம் முடிவு பண்ண முடியாது. 63 அடிச்சாலும் அந்த கிரவுண்ட் வேற, ஆனாலும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த 63 கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மார்க்ரம் ஒன் டவுன் இறக்கி விட்டு வளர்ப்புறாங்க. மேபி ஜாஸ் இங்கிலீஷை ஒன் டவுன்ல இறக்கி விட்டு டாப் ஆர்டர்ல மார்க்ரம் இறக்கி விட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா மிச்சில் மார்ஸ் ஒரு ரன்ல அடிச்சு ஆட சொல்லிட்டு மார்க்ரம் ரொட்டேட் பண்ண வச்சுட்டு ஜாஸ் இங்கிலீஷ் குரூஷியலா மிடில் ஆர்டர்ல ஒன் டவுன் ஆர் டூ டவுன், ஒன் டவுன் பெட்டரா, டூ டவுன் ஆர் ஒன் டவுன் வந்து குரூஷியலா அடிச்சு கொடுக்கலாம். பட் அவங்க ப்ரிஃபர் நிக்கலஸ் பூரன் ஒன் டவுன். அது பேட் ஆப்ஷன் இல்லை. ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராரு. அதுக்கப்புறம் தான் மார்க்ரம் ஃபினிஷிங்லாம் மார்க்ரம் ஆட வைக்கிறது. ஓடிஐ கூட ஓகே, 2 டவுன் 3 டவுன்ல வந்து ஸ்டெபிலைஸ் கொடுப்பாங்க. இங்கே ஃபினிஷிங் T20ல 10 பால் 30, 10 பால் 25 வேணும். அவர் 10 பால் 15 17 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பவர் பிளேல 10 பால் 30 கூட அடிப்பாரு. பட் எண்ட்ல வர போன மேட்ச்னால அதனாலதான் சரியா ஃபினிஷ் பண்ண முடியல. மேபி அதில் 10 ரன்ஸ் 20 ரன்ஸ் ஷார்ட்னால தோத்தாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தே ஹாவ் டு டிசைட். எனக்கும் இங்கேருந்து நிறைய சொல்ல வெளியிருந்து பார்த்து மாத்திரம் மேலே இருக்கலாம் அப்படி இப்படின்னு யோசிக்க தோணும். பட் ஜாஸ்தி இந்த செட் நீங்கள் நிக்கலஸ் பூரன் நீங்கள் அது மாதிரிலாம் யோசிக்க தோணும். தே வில் நீட் டு ஃபைண்ட் அ பெட்டர் கொஷன் ஃபார் மார்க்ரம். தட்ஸ் மை கொஷன். அதர்வைஸ் அந்த ஃபினிஷிங் ஆடணும்னு நினைச்சாங்கன்னா வேண்டாம். அது போல வேற யாராச்சும் போன மேட்ச் ஹிமந்த் ஆடினாரு. யாருக்கு பல்லானா சூப்பரா ஆடிட்டு இருந்த ஒரு மேட்சை கூட ஜெயிக்க வச்சாரு. யாருன்னா முகில் சௌத்ரி, அவரை கூட ஆட வைக்கலாம். ஏதாச்சும் பண்ணி உள்ள கொண்டு வரணும். இது மாதிரி மாத்தி ட்ரை பண்ணாதான் ஏதாச்சும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜிக்கு ஸ்குவாட் டீசெண்டா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வரல, அது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்புறம் ஓவராலா பார்த்தா பேட்டிங் ஓகே டீசென்ட், பட் பெர்ஃபார்மன்ஸ் நாட். பவுலிங் முகமது ஷமி குயிக் அண்ட் ஓரளவுக்கு வேரியேஷன் கொண்டு வர்றாரு. யாருக்காரு ஸ்லோயர் பால், பட் அப்பப்போ ரன்ஸ் லீக் பண்ணிடுறாரு. ஓகே, நாட் பேட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். அப்புறம் ஆவேஸ் கான் தான் இருக்கிறதுலே வீக் லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸியாக ரன்ஸ் கொடுத்துட்றாரு. ஃபுல் டாஸ் ஓவருக்கு 2 டேச் போட்டுடுறாரு. யாருக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு 2 ஃபுல் டாஸ் போயிருக்கு. இம்பார்ட்டன்ட்லி இந்த பேட்லி பெர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா பிரின்ஸ் யாதவ். சூப்பராக போட்டிருக்காரு. பர்பிள் கேப்லேயும் ஒரு டாப் 3ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாட் பால்ஸும் நிறைய போடுறாரு. மிடில் ஓவர்ஸில் சூப்பராக ரன்ஸ் கண்டெயின் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸ்லையும் மிடில் ஓவர்ஸ்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால பண்ட் யூஸ் பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் பாராட்டி ஆகணும் பண்ணிட்டேன். கரெக்டாக அவர் பவர் பிளேயில் இட்டு வந்து தேவையில்லாம ரன்ஸ் லீக் பண்ண வைக்காமல் அவர் மிடில் ஓவரும் டெத் ஓவரையும் ஃபோக்கஸ் பண்ணி போட வைக்கிறாங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் சித்தார்த் மணிமாறனை பேக் பண்றாங்க. போன மேட்ச் வான்கடை, அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ 2 குரூஷியல் விக்கெட் எடுத்தாங்க. மேபி அவர் வச்சே போலாம். அண்ட் நெக்ஸ்ட் எடுத்ததையும் பார்த்தா ஓவராலா பவுலிங் அட்டாக் டீசெண்டா இருக்கு. திக்வேஸ் ராத்தி உள்ள கொண்டு வரலாமா? மேபி கொண்டு வரலாம். எதனால வெளியில் உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் இருந்தா மேபி அதை இம்பாக்ட் கொடுக்கலாமே என்னமோ, அதெல்லாம் யோசிச்சு உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓவராலா யாரு இந்த மேட்சை ஜெயிப்பா? let's go for final prediction. The batter to watch out, I go for நிக்கலஸ் பூரன். இந்த இம்பாக்ட் கொடுப்பாருன்னு தோணுது. பவுலர் I am going with பிரின்ஸ் யாதவ். LSG இந்த மேட்சை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, let's end this video. Thank you. Importantly, subscribe.